பண்பலை 100.3 இனி கேட்கலாம் உழவை போற்றுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நுண்ணுயிர் உர மேலாண்மை இது குறித்து நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மகாலட்சுமி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேர்களை நிகழ்ச்சியில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நுண்ணுயிர் உர வேளாண்மை இது சார்ந்த சந்தேகங்களுக்கு நீங்க விடை பெற அழைக்கலாம். 4368 என்ற முன்னிணைப்பினோடு 231 அல்லது 299480 அல்லது 299580. நமது நிலைய இந்த 3 தொலைபேசி எண்களுக்கோ 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம். நேர்களை இன்றைய உழவை போற்றுவோம் நிகழ்ச்சிக்காக மழைநீர் சேகரிப்பு மற்றும் நுண்ணுயிர் உர மேலாண்மை இது குறித்து நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மகாலட்சுமி அவங்க தான் பங்கேற்று நேர்களோட சந்தேகங்களுக்கு இது சார்ந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்காங்க. இப்போ நம்ம அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்துக்கிட்ட முதல் இதுவே நீர் மேலாண்மை, மழைநீர் சேகரிப்பு நீர் மேலாண்மை அப்படின்றதுனால அந்த நீர் மேலாண்மை விவசாயத்துல உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகம், அதுக்கப்புறமா நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நான் டாக்டர் எஸ் மகாலட்சுமி மேம், வேளாண் நுண்ணுயிரியல் துறையில உதவி பேராசிரியராக இருக்கேன். வேளாண்மை கல்லூரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற வேளாண் ஆராய்ச்சி நிலையம், வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்க. அடுத்து நீங்கள் எங்கே படிச்சிங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே பகிர்ந்துக்க இருக்கிறீங்க நம்ம நேயர்கள்கிட்ட? நுண்ணுயிர் துறை சம்பந்தமாக, அதாவது மண்ணில் காணப்படும் நுண்ணுயிர்கள் பயன்படுத்தி விவசாயிகளுக்கு தேவையான அந்த பயிர்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நுண்ணீர் உரங்கள் தயாரிக்கிறோம். அந்த நுண்ணீர் உரங்கள் பயன்படுத்தி இயற்கை வேளாண்மையை நம்ம எப்படி அழகா பாதுகாக்கலாம், அந்த இயற்கை உரங்கள் மூலம் சுற்றுச்சூழலுக்கு என்ன நன்மை, மழைநீர் பற்றி அதிகம் இல்லாமல் ஓரளவு இந்த நெகிழியை குறைப்பதன் மூலமும் அந்த மண் வளத்தில் இருக்கிற, அதாவது கிரவுண்ட் வாட்டர் சொல்றோம்ல, அந்த வாட்டர்ல அதிகமாக ரீசார்ஜ் பண்றதுக்கு நம்ம மழைநீர் சேகரிப்பு முக்கியமா பயன்படுத்தலாம். விவசாய நிலங்களுக்கு இது எந்த மாதிரி? அதாவது வறண்ட காலத்துல நம்ம சேமிக்கும் மழைநீர் நிச்சயமா நம்ம வீட்டுக்கும் தோட்டத்திற்கும் இல்லாம நிலங்கள் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு தேவையான நீரை நம்மளே உபயோகப்படுத்தலாம். அதை வீணாக்காம இருந்தோம்னா. சரிங்க மேடம். இப்போ ஒரு காலர் வராங்க, நம்ம அவங்கள அட்டெண்ட் பண்ணலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். யார் வந்திருக்கீங்க? தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னேஸ்வரி. நலமா இருக்கீங்களாம்மா? நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? அம்மாவும் நலமா இருக்காங்களா? எல்லாரும் நலமா இருக்காங்க. என்ன சந்தேகம் ஐயா விவசாயத்துல? சந்தேகங்கிறதுமா, இப்போ மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் முன்னாடி இது மாதிரி குளம் மாதிரி, அதாவது ஒரு வாய்க்கால் மாதிரி வச்சு அதுல மழைநீர் நீர் சேகரிப்பு வச்சிருந்தாங்க. யாருமே இப்ப அது மாதிரி வச்சதா எனக்கு தெரியல. இப்போ அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை முழுமையா அதை கொண்டாடுறதுக்கு என்னங்கம்மா வழி? அதாவது ஒரு வீடு இருக்கு, வீட்டுல என்ன செய்யணும்? நம்ம ஒரு வீடு இருக்கு, வீட்டுக்கு எப்படி மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை எப்படி நம்ம கொண்டு வரணும்? சேவியர் வீட்டுல பண்ணிருக்கீங்களா? இருக்குமா, மாடிக்கு கீழே இருக்குமா. நிலத்தடி நீருக்கு நீங்க மழை தண்ணியை விட்டுருக்கீங்க. அதாவது செயற்கை இதுன்னு சொல்றாங்களம்மா. இயற்கையில இப்ப எதுவுமே இல்ல, செயற்கையெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க பொதுவா எல்லாமே. என்ன, அதனால மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நாங்க இருக்கோம். அதாவது நடுவுல ஒரு அதாவது தொட்டி மாரி வச்சு கட்டி இதெல்லாம் வச்சு செங்கல் எல்லாம் வச்சு அடிக்க நீரை நிலத்துக்குள்ள விடுறது, வேஸ்ட் ஆகி போகாம. ஆமாமா, அது வச்சிருக்கோம். அதனால நன்மை தானமா? கண்டிப்பா மேடம் சொல்லுவாங்க, கேளுங்க. சரிங்கம்மா, வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. சரிங்க, நன்றி நன்றி. அந்த மழைநீர் சேகரிப்பு பத்தி தான் அந்த நேயர் கேட்டிருக்காங்க. அடுத்த நேயரை நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். வணக்கம். யார் வந்திருக்கீங்க? இனிய மதிய வணக்கம் இருவருக்கும். இதய வணக்கம். பணக்குடி ராஜேந்திரன். அம்மா, வயல் ஓரங்கள்ல, வரப்பு ஓரங்கள்ல பனை மரங்களை நடுறோம். பனை மரங்கள் நட்டோம்னா அது நிலத்தடி நீரை கொஞ்சம் காக்கும். அது இல்லாம வேற நம்ம என்னமா செய்யணும்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நுண்ணுயிர் மழைநீரை டைரக்டாவே நம்ம பங்குல வடிகட்டாம தண்ணி அப்படியே வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அதுல எந்த அளவுக்கு நுண்ணுயிர் கிடைக்கும்? இது இல்ல, மழைநீர் சுத்தமான தண்ணி, நீங்க எவ்வளவு காலத்துக்கும் அதை பயன்படுத்தலாம்.
பொதுவா அந்த ஆய்வு கூடத்துக்கு இந்த மழை நீரை வந்து ரொம்ப சேகரிச்சுட்டு அந்த ஆய்வு கூடத்துல உபயோகிக்கும் மற்ற கரைசல்லாம் தயாரிக்கணும்னா இந்த மழை நீரை வந்து முக்கியமா பயன்படுத்துவாங்க. அதனால மழை நீரை வந்து நம்ம எப்போதுமே நிலத்துக்கும் நம்ம நான் என்ன கேட்டேன்னா, பனைமரம் நடுறோம். பனைமரம் வந்து நம்ம தாங்கக்கூடியது, மழை நீரை சேகரிக்கும். இது இல்லாம வேற என்ன முக்கியமான மரங்கள்? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, அன்றைய காலகட்டங்கள்ல வந்து நம்ம வீடுகள்ல கால்நடை செல்வங்கள் இருந்தது, குப்பை கூடி கூடங்கள்னு வச்சிருந்தோம். அதுல வந்து நுண்ணுயிர் உரம் நம்ம தயாரிச்சோம். இன்னைக்கு சாக்குகள்ல வச்சு தயாரிக்க முடியுமா? இந்த ரெண்டு கேள்விக்கும் விளக்கம் கொடுங்க, நான் வானொலியில கேட்டுக்கிறேமா. இப்ப இடவசதி கம்மியா இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஒவ்வொரு வீட்டிலுமே நம்ம வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தும் கழிவுப் பொருட்களே பத்திரமா அதை வந்து சேகரித்து அதுலேருந்துமே நம்ம கழிவுலேருந்து உரம் தயாரிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு நமக்கு நிறைய நுண்ணீர் உரம் இருக்குது. அப்போ உங்களுக்கு இடவசதி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பயிர்களை வளர்க்குறதுக்குன்னு ஒரு பேக் ஒன்று வச்சுருக்கோங்க இல்லையா, அதில் கூட பயன்படுத்தலாம், இல்லை சாக்கில் பயன்படுத்தலாம், சாதாரணமாக இருக்கிற தொட்டியில் கூட பயன்படுத்தலாம். அதுவுமே இல்லைன்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கேன் மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் என்னென்ன கழிவுப் பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து பழத்தோலோ உணவுலேருந்து வர கழிவுப் பொருட்களோ எந்த கழிவுப் பொருட்களாக இருந்தாலும் அதில் நெகிழி இல்லாத பொருட்களை நம்ம அதை சேகரித்து வைத்தோம்னா அதுலேயே வந்து அது தானாக மக்கும். அது மக்குறதுக்கு தேவையான மண்ணை நம்ம அதில் இடணும். எதுக்காக நம்ம மண்ணை இடுறோன்னா, இந்த நுண்ணுயிர்கள்லாம் எதில் இருக்குன்னா மண்ணிலே வளமாக பெருகிட்டு இருக்காங்க. நம்ம ஆய்வுக்கூடத்தில் அதை தனியாக வளர்த்து விவசாயிகளின் நிலத்தில் அது வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து வந்து அது கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம தனியாக அதை பெருக்கிறோமே தவிர இதை நம்ம வேற எங்கேயும் தான் எடுக்கல. இது மண்ணிலே எப்போவுமே இருக்கிற அந்த உயிர்கள் தான். அதை நம்ம பயன்பாட்டுக்காக அதை அதிகமாக நம்ம உற்பத்தி செய்து அதை வந்து நம்ம பழக்கம் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம அந்த கழிவுப் பொருட்கள் வந்து வீட்டிலேருந்து கிடைக்கிற அந்த உணவுப் பொருட்களோ பழச்சாறுகளோ இல்லை எந்த கழிவுப் பொருட்களாக இருந்தாலும் அது கூட நம்ம தேவையான அளவு மணலை கலந்தோம்னா அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து அதில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்து அதை நல்ல கழிவுப் பொருளாகவும் நல்ல நுண்ணுயிர் உரங்களாக மாற்றும். அதாவது கம்போஸ்ட்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அதாவது மக்கும் உரம் அந்த மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி அதுலேயும் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது. இதை நம்ம வீட்டில் வளரக்கூட சாதாரண செடிகளுக்கும் விடலாம். அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து தேவையான, அதாவது நம்ம குப்பையை அடுத்த வீட்டு காம்பவுண்ட் சோறு நம்ம வீட்டு காம்பவுண்ட் சோறை வெளியில் கொட்டாமல் அதில் இருக்கிற தனித்தனியாக பிரித்து நம்ம கூட அதில் வந்து உயிர் உரங்கள் உபயோகப்படுத்தி அந்த கழிவுப் பொருட்களை மட்கும் உரமாக நம்ம மாற்றி நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்க. அடுத்த நேயர் வந்திருக்காங்க, யார் கேட்கலாம்? வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க? வணக்கம்மா. சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? நான் திருகாயில இருந்து மாணிக்கம் பேசுறேம்மா. மாணிக்கம் டைலர் பேசுங்க ஐயா. இப்ப நான் புதுசா வீடு கட்டிட்டு இருக்கிறேம்மா. அது நான் என் பையன் சொல்றோம், அது மாதிரி மாடி தண்ணியை வேஸ்ட் பண்ணாம தொட்டி போட்டு அது செய்யணும்பா அப்படிங்கிறாரு. உரை கிணறு மாதிரி இது பண்ணி அதை சேமிக்கலாம். எப்படி மழை பெய்யும் போது அந்த கிணத்துல இருக்கிற அந்த தண்ணியோட அளவு வந்து மேல மேல உயர்தோ அப்போ என்ன சொல்றோம்னா நிலத்தடி நீரின் அளவு வந்து கூட்டுறோம். அப்ப நம்ம மழை நீரை வந்து தனியா வெளியில எங்கேயும் விடாம அந்த மழை தண்ணீரை வந்து பூமி கடியில சேர்க்கும் போது அந்த நிலத்தடி நீரின் அளவு அதிகரிக்கும் போது நம்ம கிணறு தண்ணியும் அதிகமாகும். தென்னை மரம் சுத்தி தொட்டி மாதிரி இது போட்டுக்கிறோமா, அப்ப அந்த தென்னை மரம் சுத்தி அணை போடும் போது அந்த மழை தண்ணி அதிலே இருக்குங்களா? அது ஒரு சேர்த்து மரத்துக்கு. சரிங்க. அதாவது இயற்கையா அந்த மழை நீரை வந்து செடிகளுக்கு நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிருக்கீங்க. நல்ல விஷயம் ஐயா, நன்றி. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். அம்மா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். பேசுங்க. வணக்கம். ஆமா, இந்த நுண்ணுயிர் உரங்கள் அப்படிங்கறது எல்லா வகையான பயிர்களுக்கும் ரொம்ப உகந்த ஒரு விஷயமாக இருக்குமா? நுண்ணுயிர் உரங்கள் அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க பழங்கள் மத்த இதர கழிவுகள்ல அத வந்து மக்க வைக்கிறதுக்கு ஒரு உயிரினம் இருக்கு. பட் நுண்ணுயிர் உரம்ன்றது அதாவது தாவரங்களுடன் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக தழைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து நம்ம எப்படி யூரியா, பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆங்கிலத்துல சொல்றோமோ அதே மாதிரி இந்த சத்துக்கள் எல்லாம் தரக்கூடிய மண்ணிலே வாழ்ற ஒரு இயற்கையான உயிரினம் தான் இது நுண்ணுயிர். அந்த நுண்ணுயிரை நம்ம ஆய்வு கூடத்துல தனியா வளர்த்து பயிர்களின் வளர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்தலாம். எல்லா வகையான இந்த பயிர்களுக்கும் இந்த நுண்ணுயிர் உரம் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குமாமா? ஆமாம்மா. அதாவது நீங்க செயற்கை ரசாயன உரங்களை இடுறதால உடங்களுக்கு உடனடியா அத பலன் தெரியும். ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மண்ணோட வளம் வந்து சுத்தமா அழிந்து போயிடும், இல்ல இறந்துரும். ஆனா இந்த நுண்ணுயிர் உரங்கள் பாத்தீங்கன்னா அந்த அது போட்டதுக்கும் போடாததுக்கும் நமக்கு பார்வையிலே அதிகமா வித்தியாசம் தெரியும், நல்லா பசுமையா இருக்கும். ஆனா இதோட ரெஸ்பான்ஸ் வந்து அதாவது இதோட தெரியறது வந்து கொஞ்சம் நாளாகும். ஆனா இதனால சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் கிடையாது, மண் வளத்தை எந்த விதத்திலும் இது பாதிக்காது.
இயற்கையான முறையில நம்ம உயிர் உரத்தை பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தை வளர்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிங்க. நன்றி. அதாவது பொதுவா வந்து நம்ம இது மண்புழு உரம் தான் வந்து அதிகமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது வீட்லயே அவங்கவுங்க அந்த பாக்கெட்ல வாங்கிட்டு வந்து நம்மளே போட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அது நிறைய ஆயிடுது. நீங்க சொல்றது வந்து அந்த நுண்ணுயிர் உர மேலாண்மை அப்படின்னா என்ன மாதிரியான நுண்ணுயிர்கள்லாம் இதுல பயன்படுத்துறாங்க, அதனோட பயன்கள் என்னென்ன, எப்படி அதை நம்ம வந்து விவசாயிங்க வாங்குறதுக்கு அது எந்த மாதிரியா இருக்கு, இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். இப்போ இயற்கையில பயன்படுத்துற அந்த நுண்ணுயிர் உரம்ன்றது மண்ணிலே தான் இருக்குது. அப்ப வேளாண்மையில ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி இவங்களுக்கெல்லாம் மாற்றாக இந்த நுண்ணுயிர் இடுபொருளை உபயோகித்து பயிரின் வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம். இப்ப இந்த நுண்ணுயிர் உரங்களும் பயிரோட வளர்ச்சியை மட்டும் ஊக்குவிக்காம இது என்ன பண்றாங்கன்னா வளர்ச்சி ஊக்கிகள், அதாவது பிளான்ட் அந்த பயிர்களை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு தேவையான சில ஊட்டச்சத்துக்களையும் இந்த நுண்ணுயிர் உரங்கள் தராங்க. அது இல்லாம மண்ணின் வளத்தையும் மேம்படுத்துறாங்க. அப்புறம் அந்த வேற சுத்தி உள்ள அந்த நுண்ணுயிர் உரங்கள் இருக்கிற நன்மை செய்கிற பாக்டீரியாக்களை வந்து இது வந்து அதிகமா கவனிக்குது. அதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் பெருக்கிறதால இது வந்து பயிர்களை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஊக்கிகளும் இவங்க தராங்க. அதுவும் இல்லாம மண்ணின் கட்டமைப்பு, மண்ணுல வந்து இந்த பாக்டீரியாலாம் இருக்கிறதால இந்த இவங்க வந்து ஒரு ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறாங்க, மண்ணோட அரிமானத்தை தடுக்கிறாங்க, மண்ணுல காத்தோட்டமும் வேர் வளர்ச்சியும் நுண்ணுயிர்கள் இந்த நுண்ணுயிர்கள் உரத்துக்கு பயன்படுறது மட்டும் இல்லாம மற்ற நுண்ணுயிர்களோட இது வந்து கூட்டு சேர்ந்து அதோட செயல்பாடுகளும் வகையான நுண்ணுயிர்கள்லாம் இந்த விவசாயத்துல உர மேலாண்மையில முக்கிய பங்கு வகிக்குது. அந்த தழைச்சத்து தரக்கூடிய, மணிச்சத்து தரக்கூடிய, சாம்பல் சத்து தரக்கூடிய, சிலது வந்து ஜிங்க் எல்லாம் கூட தர்றாங்க. சோ இதை எல்லாமே வந்து நம்ம எந்த லிஸ்ட்ல கொண்டு வரோம், அதாவது இப்ப ஆல்காக்கள், பூஞ்சைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அததான் நான் கேக்குறேன். அதாவது பாக்டீரியால நிறைய இருக்கு, ஆல்காலையும் தனியா இருக்கு, ஒன்னே ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம ஆல்கா இந்த பாசி, அந்த பாசி வந்து தண்ணீர் அதிகமா உள்ள அந்த நெற்பயிருக்கு மட்டும் நம்ம விடுறோம். பாக்டீரியா போது பயிர் வகை உபயோகப்படுத்தலாம், இல்ல இந்த உளுந்து அதுக்கு உபயோகப்படுத்தலாம், அதுக்கப்புறம் நெல்லுக்கும் உபயோகப்படுத்தலாம், அதுக்கப்புறம் மில்லட்ஸ் சொல்ற அந்த சொர்க்கம், மெய்ஸ் அப்படின்னு சொல்றோம், அதுக்கும் நம்ம உபயோகப்படுத்தலாம். இதை நம்ம எப்படி மேடம் வாங்கிக்கலாம்? நம்ம நிலத்துக்கு வேணும் இந்த மாதிரி நான் நுண்ணுயிர் உரத்தை வந்து நான் பயன்படுத்தணும் அப்படின்னா எங்க வாங்குறேன்? அக்ரிகல்ச்சர் டெப்போல கிடக்கு, இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல கூட நீங்க விவசாயிகளுக்கு வந்து அதை வேணும் என்ன சாகுபடி செய்யறாங்களோ அதுக்கு மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அது வந்து தழைச்சத்தை நிர்ணயிக்கிறதுனா தழைச்சத்துக்கும் வாங்கலாம், மணிச்சத்துக்கும் வாங்கலாம், சாம்பல் சத்துக்கும் உள்ள தனித்தனியா இருக்கு வாங்கலாம். இப்போ நம்ம பொதுவா உரம் போடுறோம் அப்படின்னா இந்த அளவுன்னு நம்ம ஒரு அளவு சொன்னாங்கன்னா அந்த அளவு வந்து விவசாயிகள் போடுறது இல்ல, அதையும் தாண்டி ஒரு மூட்டையா 2 மூட்டையா ஒரு அளவு தாண்டி தான் போடுறாங்க. பட் இந்த நுண்ணுயிர் உரத்தை வந்து நம்ம ஒரு ஹெக்டருக்கு இவ்வளோ ஒரு அதை வந்து மண்ணோட கலந்தோ இல்ல வேரில் நினைத்தோ இல்ல விதை நேர்த்தியாகவோ இதை பயன்படுத்தலாம். அப்ப ஒருத்தருக்கும் வந்து இவ்வளோ அளவுன்னு ஒரு இருக்கு. இதை கூட அதிகமா பயன்படுத்தினாலும் இதனால வந்து மண்ணுக்கு எந்த கேடும் கிடையாது. நுண்ணுயிர்ன்றதுனால அது நன்மையை தான் பயக்குது. அதாவது இப்ப நான் உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க, ஒரு நுண்ணுயிர் உரம் வாங்கியிருக்காங்க, இதை வந்து பாக்கெட்டிலே என்ன போட்டுனா எவ்வளவு உபயோகப்படுத்தலாம், என்னென்ன பயிர் வகைக்கு பயன்படுத்தலாம், எத்தனை நாளுக்குள்ள பயன்படுத்தலாம், அது எல்லாமே அதுல அந்த விவசாயிகளே ப்ராசஸ் பண்ண முடியுமா மேடம்? இப்போ ஒண்ணு வாங்கியிருக்காங்க, அதுல இருந்து அவங்க அதுக்கான அந்த விஷயங்களை கத்துக்கிட்டாங்கன்னா அதை வந்து அவங்களே உற்பத்தி செஞ்சுக்கலாம். வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல அப்பப்ப நிறைய கருத்தரங்குகள், பயிற்சிகள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு துறையிலும் இப்போ மண்ணியல் துறை, ஏதாவது நுண்ணுயிர் துறை இல்லாம இந்த நோய்கள் தடுக்கிறதுக்குன்னு ஒரு துறை இருக்கு. இதுல வந்து வேளாண் விவசாயிகள் அக்ராமி ஒரு துறை இருக்கு, அதுக்கப்புறம் மண் சார்ந்த படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு துறை இருக்கு. ஒரு துறையிலும் அவங்கவுங்க அதுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்குறாங்க. மண்ணின் வளத்தை முதற்கொண்டு இதுல வந்து அவங்களோட மண் எந்த நிலையில இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க எந்த உர பயன்படுத்துக்கும். இப்ப நம்மளே வந்து அதை ஒரு இது வாங்கியிருக்காங்க, இப்ப அவங்க யூஸ் பண்ணிட்டு அதுல பாதியோ என்னமோ அவங்க அதை திரும்ப அதை கல்ச்சர் பண்ற அளவுக்கு அவங்களால முடியுமா, இல்ல உங்ககிட்ட தான் அதை இது பண்ணணுமா? அது வந்து நம்ம ஆய்வகத்துலன்னா அதுக்குன்னு தனியா ஊடகமும் இல்ல அதுக்குன்னு தனியா சில கொள்கைகள் அது மாதிரிலாம் இருக்கும். பட் அதுக்குள்ள உள்ள உபகரணங்களோ இருக்கும். அது இல்லாம விவசாயிகளே அவர்கள் நிலத்துல வந்து இதை பயன்படுத்துற அளவுக்கு இப்ப வந்து பயிற்சியும் கொடுக்குறோம். இல்லாம அந்த குக்கர் சொல்றோம் இல்லையா, அதை வச்சே அவங்க வந்து அந்த நுண்ணுயிர் உரத்தை வளர்க்க தேவையான அந்த ஊடகத்தை அவங்களே தயாரிச்சு அவங்க வந்து அதை நிறைய அதிக அளவுல அவங்க உற்பத்தி பண்ணிக்கலாம். அதாவது இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வந்து நிறைய பேர் விவசாயத்துக்கு வராங்க. அவங்க புதுவிதமான அந்த புரட்சிகரமான விவசாயம் செய்யும் போது இதையும் நம்ம செஞ்சுதான் பாப்போமே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. இளைஞர்களுக்கான சில
இதுக்காக நிறைய பயிற்சியும் கொடுத்துருக்காங்க மேடம். சரிங்க. எந்த நேரத்தில் வந்து எங்கள் கல்லூரி அணுகலாம்னு நாங்கள் சொல்லித்தர ஆர்வமாக இருக்கோம். சரிங்க மேடம். இப்போ வந்து இந்த நுண்ணுயிர்கள்லாம் வந்து கூட்டு வாழ்க்கை அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? ஊட்டச்சத்து இதில் வந்து நுண்ணுயிர்கள் வந்து கூட்டு வாழ்க்கை வாழ்ந்து நிலத்தோட அந்த பயிருக்கும் நிலத்தோட வளத்தையும் பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி அதை பத்தி கொஞ்சம். இப்போ உயிர் உரங்களில் இந்த ஊட்டச்சத்தில் வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து தர நுண்ணீர்களும் இருக்கு. அப்போ அந்த நுண்ணீரில் வந்து தழைச்சத்துல வந்து கூட்டு வாழ்க்கை, அதாவது அந்த எந்த பாக்டீரியாவை நம்ம உபயோகப்படுத்தி அந்த நுண்ணுயிர் உரம் தயாரிக்கலாமோ அவங்க வந்து தனியா மண்ணில் வளர்றவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து மண்ணில் இருக்கிற அந்த செடிகளோட வேர்களோட இணைந்து அந்த பயிர் தாவரத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேர் முடிச்சு அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அப்போ வேர் முடிச்சுல இருக்கிற அந்த ரைசோபியம் அப்படின்ற அந்த பாக்டீரியா வந்து நம்ம பயிர் வகை தாவரங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம். மற்ற வகையா இருக்கிற அந்த தனி வாழ்க்கை வாழ்ற அந்த நீலப்பச்சை பாசியோ, அசிட்டாபாக்டரோ, இந்த அசோஸ்பைர்லம் அப்படிங்கிற நெல் தாவரத்தோட வேர்ல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம தனியா மற்ற தாவரத்துக்கு, காய்கறிக்கு, பழ வகைக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதை பயன்படுத்தலாம். நம்ம என்ன சத்து நமக்கு வேணுமோ அந்த சத்தை தர்ற அந்த உயிர் உரத்தை நம்ம பயன்படுத்தலாம். தழைச்சத்துக்கு தழைச்சத்தை பயன்படுத்தலாம், மணிச்சத்து தர உயிர் உரங்களை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்க. அடுத்த நேரம் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கங்க. வணக்கங்க. உங்களோட வானொலியுடைய ஒலியளவு குறைங்க. குறைச்சிட்டங்க. வணக்கம். மயிலாடுதுறை ரவிச்சந்திரன் பேசுறேன். பேசுங்க. இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சிருக்கேன். அது மழைநீர் சேர்த்து வச்சதுல அந்த செடிகளுக்கு எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கேன். அது அந்த நாள்பட்ட நாளாங்கன்னா அந்த தண்ணி வந்து சுத்தமா இருக்குமா இல்ல கிருமிகள் அதுல அண்டுமா? சுத்தமா தாங்க இருக்கும். அதுல நம்ம முடி வச்சிருந்தோம்னா அந்த சுத்தமா தான் இருக்கும் மழை தண்ணி. மழை நீரை வந்து அந்த தேவையான கொள்கலன்களை மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டி மூடிதாமா இருக்கு. அதுல மோட்டர்ல இருந்து எடுத்து அந்த செடிகளுக்கு பயன்படுத்திட்டு வரேன். அது வந்து அந்த தண்ணி வந்து கிருமிகள் எதுவும் அண்டமான்னு கேட்கறேன். இல்லைங்க, சுத்தமான மழை நீர்ல எதுவும் வராதுங்க. சரிம்மா சரிம்மா. அந்த செடிகளுக்கு பூச்சி, இந்த மாவு பூச்சி வருது, அது என்னமா செய்யலாம்? ஆமாம், மாவு பூச்சியில் இப்போ நுண்ணுயிர் உரம் மூலமா கட்டுப்படுத்தோம்னா அதுக்குள்ளே பூஞ்சான கொல்லிகள் இருக்குங்க ஐயா. அந்த உயிர் உரங்கள்லேருந்து தயாரிக்கிற மாவு பூச்சியை இதை தடுக்கக்கூடிய சில வகையெல்லாம் இருக்குது. அது பூச்சியல் துறையில் தான் விரிவாக பார்க்கணும். இந்த பேசில்லஸ் அப்படின்றத இது பண்ணால் அதை கொஞ்சம் குறைக்கலாம். பொதுவா நம்ம உயிர் உரங்களை பயன்படுத்துறதுனால சாகுபடியை வந்து அதிகரிக்க முடியுமா மேடம்? ஓரளவு அதிகரிக்கலாம். ரசாயன உரங்களை போடுறதால கிடைக்கிற உடனடி அதிக விளைச்சல் அப்படிங்கிறது இது கிடைக்காது. ஆனா நீடித்த வேளாண்மை, நிலையான வேளாண்மை, சுற்றுச்சூழலை பாதிக்காத வேளாண்மை, மண்ணின் வளத்தை கெடுக்காத ஒரு வேளாண்மை. மண் வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த உயிர் உரங்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நீடித்த உபயோகத்தினால இது வந்து நல்ல பயனுள்ள விஷயமா இருக்கும் அப்படின்னு அதை நம்ம உணவா உட்கொள்ளும் போது அதனால நமக்கு எந்த கேடும் இல்லை. நஞ்சில்லா விவசாயம் அப்படின்ட்டு. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கம். ஆணையமட்டம் மாதிரி தந்துக்கிறோமா? பேசுங்க சார். வயல்ல உழம்பு தக்க எல்லாம் போட்டுதாமா உழுதுட்டு இருக்கோம். வயலும் நல்லா இருக்கு. ஆனா இப்ப 2 மாசமா மழை இல்ல. நம்ம டெல்டா மாவட்டத்துல லட்சக்கணக்கான போட்டு ஆழ்துளை குழுல உறிஞ்சிதான் சாவடி பண்றாங்க. நமக்கு பக்கத்துல 10 கிலோமீட்டர் தான் கடல். எதிர்காலத்துல விவசாயம் என்ன செய்யலாம், எப்படி வரலாம்? உருகிட்டே இருந்தா உப்பு தண்ணி தான் உள்ள வருமா? அம்மா கேட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க. ஆமா, நிலத்தடி நீரை நம்ம உறிஞ்ச அந்த கேப்ல கடல் உள்ள வர்றதுக்கு அப்ப மண்ணின் வளம், அந்த பிஹெச், அமிலம், காரம் எல்லாம் சொல்றோம்னா அது மாறுவதற்கான வழி இருக்கு. இந்த நுண்ணுயிர் உரங்களை பயன்படுத்துறதுனால இந்த pH நம்ம சரி பண்ண முடியுமா மேடம்? மண் ஏற்கனவே ஒரு மண் வந்து ரொம்ப பாதிப்பு இருக்கு, pHஓ மற்ற விஷயங்களோ அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த உயிர் உரங்களை வந்து நம்ம தொடர்ந்து, அதாவது வேர் உட்புசானம் சொல்ற அந்த AM பங்குன்னு சொல்றோம், அது கொஞ்சம் அமிலத்தன்மையை தாண்டிட்டு வளரும்.
மிகவும் மாற்றும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை தாங்கிட்டு அது பயிர் வளர்ச்சியை ஓரளவுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அப்போ அந்த அமிலத்தன்மை உள்ள இதுக்கு நம்ம இந்த நுண்ணுயிர் உரங்களை உட்படுத்தி அதில் வளர்றாங்களான்னு ஆய்வு பண்ணி அதை வந்து நம்ம அதை தாங்கி வளரக்கூடிய நுண்ணுயிர் உரங்களை நம்மளும் உருவாக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப பாக்டீரியாஸ் பத்தி சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து நீலப்பச்சை பாசிகள், இது வந்து எந்த அளவுக்கு விவசாயம்? இது வந்து நெல் வகை தாவரத்துக்கு உபயோகப்படுத்துறோம். பட் இப்போ இது வந்து நீலப்பச்சை பாசி அவ்வளோ உபயோகப்படுத்துத பரிந்துரைக்க இல்லை. ஏன்னா இந்த நீலப்பச்சை பாசியே அது மேலே வந்து படர்ந்துருக்கிறதால அது கொஞ்சம் பயிர் வளர்ச்சியை தடுக்கக்கூடியது, அதிகமாயிடும் பயிர் வளர்ச்சி, சத்துக்களை வந்து அது எடுத்துக்குதோ. ஆமாம், அது மேலேயே இருக்கிறதால அது வந்து இப்போ நீலப்பச்சை பாசி அவ்வளோ சொல்றதில்ல. இந்த வேமு, அதுக்கப்புறம் அசோலா சொல்றோம். அசோலா வந்து இப்போ இதுக்கு போடலாம், நெற்பயிர் தாவரத்துக்கு போடலாம். அதுவே வந்து நீரில் மிதக்கக்கூடிய ஒரு பஞ்சு போல இருக்கு. அதை வந்து புரதச்சத்து அதிகமா இருக்கிறதால அதை கோழி மீன் தீவனத்துக்கும் அதை வந்து பயன்படுத்துறாங்க. 3 விஷயத்துக்கும் பயன்படுத்துறாங்க. தீவனமாகவும் பயன்படுத்துறாங்க, விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. சரிங்க. வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். யாருங்க சார்? வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், யார் வந்திருக்கீங்க? வானாம்பேட்டை காளிதாஸ். பேசுங்க சார். இந்த மண்புழு உரம் இருக்குல்ல, ஆமாங்க, அது வந்து ஒரு மட்டையெல்லாம் போட்டு எல்லாம் ஒரு இது தயார் பண்றாங்க. தென்னை மட்டை போட்டு அது மேல கூட தயாரிக்கலாம். ஆமாங்கய்யா, தென்னை மட்டை போட்டு எரு போடுறாங்க. எத்தனை நாள்ல அதை எடுத்து பயன்படுத்தல வரது? நம்ம என்ன கழிவு எடுத்துக்கிறோம், எவ்வளவு அளவு மண்புழு எடுத்துக்கிறோம், அதை பொறுத்து இது வந்து பொதுவாகவே இந்த மக்கிய உரம் தயாரிக்கிறோம் அப்படின்னா 90 முதல் 130 நாள் ஆகும். நம்ம அதில் பயன்படுத்துகிற அந்த மற்ற கழிவுப் பொருட்களை முன்னாடியே நம்ம அதை வந்து சின்ன சின்ன அளவில் அதை சிதைச்சி ஓரளவுக்கு மக்க வச்சு நம்ம பயன்படுத்தினோம்னா அந்த மக்கக்கூடிய நாட்களின் எண்ணிக்கையை நம்ம வந்து குறைக்கலாம். அதாவது இப்போ மேடம், ஆமா, அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த தண்ணி கீழே ஸ்டோர் ஆகும்? நிலத்தடியில. ஆமா மேடம், நம்ம நிலத்தடி தண்ணி நமக்கே பயன்படுத்த முடியுமா? நம்ம வந்து மழைநீர் சேகரிக்கும் போது அந்த ஏரியாவுல இருக்கிற அந்த நீரோட இது வந்து கீழே இறங்காம பாத்துக்கும் அப்படின்றதுதான் அது. நிலத்தடி நீரோட அளவை வந்து மேம்படுத்தும். நீங்க இன்னும் அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை வந்து கிணறு மாதிரி அமைச்சிங்கன்னா அதுல இருந்து நீங்க தண்ணி எடுத்துக்க முடியும். நீங்க சின்னதா இது பண்ணும்போது அது அந்த இது வந்து நம்மளோட இதுல நீர்வளத்தை வந்து காயாம அந்த இது பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த மழைநீர் சேகரிப்பு. எல்லாரும் யூஸ் பண்ணும்போது தான் அதுல நீடித்த வளர்ச்சி இருக்கும். ஒருத்தவங்க மட்டும் செய்யும் போது அதுல அந்த விஷயம் இருக்காது. நான் ஒரு தொட்டி மேர் மேடம் போட்டு அதுல ஒரு ஜல்லி மாதிரி போட்டு அதுல தண்ணி கொடுக்க மேடம். மழை தண்ணி அதுல ஓடுற மாதிரி அது மாதிரி பண்ணலாம் மேடம். கண்டிப்பா. சரி மேம், நன்றி மேம். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க? சரவணன் பேசுறேன் மேடம். பேசுங்க சார். ஒண்ணும் இல்ல மேடம், தென்னம்புல போட்டிருக்கோம் கொல்லையில. ஆனா ஏற்கனவே கருவை பீக்கர் வெட்டி எல்லாம் செத்துச்சுங்க மேடம். ஆனா தென்னம்புல மட்டும் வளர்ச்சி கம்மியா இருக்கு. என்ன செய்யலாம்? ரேடியோவில் சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். சரிங்க. அதாவது அவங்க தென்னை வச்சிருக்காங்க, வளர்ச்சி கம்மியா இருக்கு, எந்த மாதிரியான உயிர் உரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தென்னை மரத்துக்கு அதுக்கு தேவையான தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து தரக்கூடிய எல்லா நுண்ணுயிர்களும் பயன்படுத்தலாம். பட் அதுக்கு வந்து தேவையான சத்துக்கள் எடுத்துக்கலாம். அதை சுற்றி ஒரு சுற்றளவில் ஒரு குழி மாரி எடுத்துக்க சொல்லுவாங்க ஐயா. அது நடும்போதே அது வந்து அதில் வந்து வேற ஏதாவது பூச்சிகள் கரைகாலெலாம் பாதுகாக்கணும்னா அதில் ஏதோ அடிப்படையாக தேவையான அந்த மக்கிய உரம் அதெல்லாம் போட்டு இயற்கையாக பண்ணணும். அப்படின்னா நம்ம மக்கிய உரம் ஏதாவது போட்டு அதை வளர்க்கலாம். அதிகப்படியான நீரும் விடணும் அது வளர்ற வரைக்கும். வேற என்னெல்லாம் செய்யலாம்? நுண்ணீர் உரங்கள் எல்லாமே பயன்படுத்தலாம். சரிங்க. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? மயிலாடுதுறை மாவட்டம் மாநகரத்துல டேவிட் பேசுறோமா? டேவிட். ஆத்தாம்புழுக்கெல்லாம் வந்து எவ்வளவு நாள் கழிச்சுமா? மாடுலாம் இருக்கு, மாடு ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த சாணி எருவெல்லாம் போடுவோம். ஆத்தாம்புழுக்கெல்லாம் எவ்வளவு நாள் கழிச்சுமா போடலாம்? அது உடனே போடலாங்களா இல்ல இல்லாட்டா பசுங்களா இருக்கும்? அதுவும் ஓரளவுக்கு எவ்வளவு கால இடைவெளியில வந்து அதை நம்ம பதப்படுத்துவாங்கல்ல, அந்த மாட்டு சாணம்னா அது ஓரளவுக்கு மக்குன அப்புறம் அந்த போடுறோம்ல, அது மாதிரி இதுவும் கொஞ்சம் பசுமையா, ஏதாவது ஈரப்பதம் இல்லாம
கொஞ்சம் மக்கிற பதத்துல இருந்துச்சுன்னா உபயோகிக்கலாங்கய்யா. சரிம்மா சரிம்மா சரி. வரும் நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்? நான் கீழ்மாத்தி கருப்பியாம்மா. பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அம்மா இப்போ குருவை நட்டுருக்கோம். குருவை நடும்போது பசுந்தாள் உரமெல்லாம் மடக்கி உழுதுதான் குருவை நட்டுருக்கோம். நிறைய பேர் உழுது பயிர் இதெல்லாம் 5-6 காணி அடிச்சு மடக்கி சனப்பேம்பாங்களே அதை போட்டு உழுதுருக்கீங்களா? மடக்கி உழுது இன்னைக்கு 64 பயிராயிருக்கு. அது இப்ப வேலை செய்யுமா இல்ல அடுத்த போகத்துக்கு அடுத்த தாழ்த்துக்கு வேலை செய்யலாமா? இப்ப பயிர் பண்ணிருக்கீங்களா? பயிர் நட்டுருக்கோம். 64 பயிருமா. அது மக்க அதோட சத்துக்கள்லாம் மண்ணில் தாங்க போயும். அது நிச்சயமா இப்பயே பயிர்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையானதை கொடுக்கும். சரிம்மா, அதான் இப்ப வேலை செய்யுமா அடுத்த போகத்துக்கு வேலை செய்யுமா தான் கேட்கறேன். இந்த போகத்துக்கும் வேலை செய்யும், அடுத்த போகத்துக்கும் அந்த மண்ணோட தன்மையை பாதுகாக்கும். அது சரிம்மா, நன்றி. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரே மாதிரியான பயிர்களை வந்து பயிரிடும் போது மண்ணோட வளம் வந்து பாதிக்கப்படும். அப்ப மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டிவா சில பயிர்களை பயிரிட சொல்லுவாங்க. என்ன மாதிரி அந்த ஆல்டர்னேட்டிவ் ஷார்ட் டைம்ல உள்ளதை பயிரிட சொல்லுவாங்க? என்ன மாதிரியான பயிர்கள்லாம் இடலாம் மேடம்? நம்ம பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நெல் பயிரை தொடர்ந்து நம்ம வந்து உளுந்து பயிர் அதை மாரி போடுறோம். அந்த உளுந்து பயிரில் இருக்கிற அந்த தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து நிச்சயமா அந்த மண்ணோட வளத்தை மேம்படுறதுக்கு எல்லா விதமாகவும் உதவி புரியுது. அதாவது நெல் எடுத்துட்டோம்னா அடுத்து இந்த பயிர் வகை பயிர்கள்ல ஏதாவது ஒண்ணு போடும்போது அதுல இருக்கிற அந்த பாக்டீரியாக்கள் வந்து அடுத்து வரக்கூடிய இதுக்கு அந்த மண்ணை வந்து வளப்படுத்தி விட்டுடும். அதே மாதிரி அந்த தழைகளையும் வந்து திரும்பி மடக்கி உழுதுருவாங்களா மேடம்? தழைகளை இதோட தழைகளை பயன்படுத்த மாட்டாங்க மேடம். இதுக்குன்னு தழையா பசுந்தாள் உரம் பயிர் பண்ணி அதை வந்து நிலத்தோடய உழுது விட்டுருவாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பயிர் வகை குடும்பம் தான். அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த பயிர் வகை குடும்பம் தான். எப்படி பச்சை பயிர் இருக்கோ அந்த மாதிரி அதுவும் பயிர் வகை. அதுல வந்து பாத்தீங்கன்னா இலை தழை வேறு எல்லாத்துலயுமே அந்த நைட்ரஜன் இருக்குதால அதுவுமே வந்து மண்ணோட வளத்தை மேம்படுத்தும். நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியாஸ் தான் வந்து இந்த மண் வளத்தை வந்து பாதுகாக்குது. அது பயிர் வகை பயிர்கள்ல இருந்து இதாகுது. சரிங்க மேடம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் மேடம், அதம்பா ராமன் பேசுங்க சார். மேடம், இந்த டெப்போல எல்லாம் அந்த பாஸ்பா பாக்டீரியா அசோஸ் பயிர் எல்லாம் அந்த மாதிரி சில உபயோகப் பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. அது தேதி இருக்க மாட்டேங்குது, பரவாயில்ல பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க மேடம். அது எவ்வளவு தேதியில போட்டிருக்காங்க? அதுல போட்டா 3 மாசம் 4 மாசம் டிஃபரன்ஸ் எல்லாம் வருது. இது 6 மாசம் இல்ல 1 வருஷம் இல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல உயிரோட தான் இருக்கும். அதாவது இது எப்படி இப்ப தயாரிக்கிறாங்கன்னா மண்ணுல இருந்து இருக்கிற அந்த உயிரோட தனியா ஆய்வுக்கூடத்துல வளர்த்து அது வந்து 3 மாசத்துல அந்த பாக்கெட்ல போட்டு இத்தனை நாளுக்குள்ள இதை உபயோகப்படுத்தினா அதுல அவ்வளவு செல் உயிரோட இருக்கும் அப்படின்னு அதுலயே போட்டிருப்பாங்க. நம்ம 1 மாசம் 2 மாசம் இருந்தா அதுல கொஞ்சம் கம்மியா குறையும். ஆனா அதுக்கு அப்புறம் இதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னும் போது அதுக்கப்புறம் நம்ம உபயோகப்படுத்த கூடாது. ஆனா அதுல உயிரோட இருக்கும். வயல்கள்ல பயன்படுத்தலாமா மேடம்? ரசாயன உரங்களையா? இல்ல ரசாயன உரங்கள் பயன்படுத்துற வயல்ல போடலாங்களான்னு. அதுவும் வந்து கலக்க கூடாதுங்கய்யா, தனியா தான் கலக்கல மேடம், தனியா தனிச்சு போடலாம். போடலாம். அது போடும் போது அதோட அளவை குறைச்சிட்டு இதோட அளவை கூட்டிட்டு போட்டீங்கன்னா நமக்கு வந்து மண் வளத்தை நல்லா மேம்படுத்தும். அப்படிங்களா? சரி மேடம், நன்றி மேடம், நல்ல தகவல்லாம் சொன்னீங்க. கேட்டுங்க மேடம். நன்றிங்க ஐயா. அதாவது இந்த உயிர் உரங்கள் வந்து ரசாயன உரங்களோட பயன்பாடை வந்து அது கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இதை பயன்படுத்துறதால. பட் இது வந்து உயிர் உரம் நுண்ணுயிர் உரத்தை வந்து செயற்கை உரத்தோட போடுறோம் ரசாயன உரத்தோட போடுறோம் அப்படின்னும் போது சிலது வந்து இது செய்ய வேண்டிய வேலைகளை வந்து செய்ய விடாம தடுக்கும். ஏன்னா நம்ம அதுக்கான நைட்ரஜனை வந்து ரசாயன மூலம் சப்ளை பண்ணிட்டோம் வழங்கிட்டோம் அப்படின்னா இவர்களோட செயல்பாடு வந்து குறையும். சரி, அடுத்து ஒரு நேயர். வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க மேடம்? பேசுங்க பேசுங்க. ஹலோ, இருக்கீங்களா? அடுத்து வரக்கூடிய நேயர். வணக்கம். வணக்கம் மேடம். யாருங்க சார்? தஞ்சை மாவட்டம் குறிச்சி மலை பாஸ்கர். பாஸ்கர் சாருக்கு என்ன சந்தேகம்? இப்போ வந்துங்க எங்க பார்த்தாலும் ஜவுக்கால போட்டுறாங்க. அதனால என்ன பூமிக்கு பாதிப்பு வரும் அதை சொல்லுங்க. அடுத்து வந்து இப்ப கிராமத்துலயும் சரி டவுன்லயும் சரி எங்க பார்த்தாலும் மண்ணு தரல, எங்க பார்த்தாலும் சிமெண்டா போட்டுறாங்க. அந்த தண்ணி வந்து பூமிக்கு அடியில போயிட்டே இருக்கு. அதனால அந்த பூமி அவன் கொஞ்ச நாள் போனா அது சொல்லுங்க. சரி. சரி வச்சிருமா. வணக்கம் மேடம்.
வெப்பநிலை அதிகமாவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ நெகிழி பையை வந்து நம்ம பயன்பாடை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா தான் அதை நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் நம்ம வந்து வெளியில் போகிறோம், ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த நெகிழி பையை நம்ம வாங்காமல் நம்ம அதை தவிர்க்கணும். அதுக்கு நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் தனியாக அதுக்கு ஒரு பை எடுத்துகிட்டு போனோம்னா அந்த நெகிழி பை வாங்குறத நம்ம குறைச்சிக்கலாம். நெகிழி பையோட பயன்பாடு பண்ணுறதால இது வந்து மண்ணில் அதிகமாக இது போய் பயன்படுத்தப்பட்ட அந்த நெகிழி பைகள் குப்பையால் போகும்போது நிலத்தடி நீர் வந்து மழை தண்ணியாக இருக்கட்டும் இல்லை தண்ணிகள் வந்து கீழே பூமிக்கு போகிறத வந்து தடுக்கிறத அதிகமாக பண்ணுறது யாருன்னா இந்த நெகிழி பைகள் தான். ஆனால் நெகிழி பை உபயோகிப்பதை நம்ம ஒரு தனி நபரும் நம்ம குறைப்பதன் மூலம் இந்த நெகிழி பையால் வர ஆபத்திலேருந்து நம்ம தவிர்க்கலாம். இப்போ வந்து நீர் பற்றாக்குறை வந்து எல்லா இடத்துலையுமே மழை இல்லைன்னா நீர் பற்றாக்குறை வருது. அப்போ வந்து இந்த நீர் பற்றாக்குறையை சமாளிக்கிற மாதிரியான நீர்ப்பாசன முறைகள் ஏதாவது? இந்த சொட்டு நீர்ப்பாசனம் அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அது வந்து அதிகமான அந்த தரை மற்ற தேவையில்லாத இடங்களுக்கு தண்ணீர் வேஸ்ட் ஆகாம அந்த செடிகளுக்கு நீர்ப்பாசனம் அந்த பாசனம் பயன்படுத்தி கூட நம்ம விளைச்சல் அதிகம் இருக்கலாம். அதாவது எப்பவுமே அதிகப்படியான நீரை உபயோகிக்கலாம். இப்போ தவிர்த்துட்டு சொட்டு நீர் பாசனம் மூலமும் அதே மாதிரி தெளிப்பு பாசனம்னு சொல்றாங்க, அதுவுமே தேவையான செடிகளுக்கு மட்டும் போய் சேர்ந்துருது. இப்படி ஓடாம அந்த விஷயங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் தண்ணீர் சிக்கனமான ஒரு பாசன முறைகளாக பார்க்கும். சரி, அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்? மயிலாடுதுறை மாவட்டம் மேலமத்தூர் கேசவன். யாருங்க? மயிலாடுதுறை மாவட்டம் மேலமத்தூர் கேசவன். பேசுங்க சார். அதுக்கு முன்னாடி மசோஸ் பயிர்லாம் பார்த்து எல்லாம் வந்து ஒரு பவுடர் மாதிரி கொடுத்தாங்க. இப்போ ஒரு லிக்விடா கொடுக்குறாங்களா, அது எப்படி? அதேதான், அதாவது அதை வந்து திடப்பொருளாகவும் திரவ வடிவ உருவங்களாகவும் தயாரிக்கலாம். திட வடிவம்னும் போது அந்த நுண்ணீர்களை அதோட கலக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த லிக்னைட் பவுடர் கலக்கிறோம். அந்த பாக்கெட்டில் இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். அது வந்து நுண்ணுயிரில் அந்த நீரில் வளர்க்குற அந்த நுண்ணுயிர் உரம், அதாவது இந்த அசோஸ்பெர்லம் பாஸ்போபாக்டீரியா சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக அதை வந்து நம்ம அந்த லிக்னைட்டோட கலந்து அந்த பேக்கெட் பண்ணுறோம். அதை அப்படியே நீரில் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த நீரோடையே அந்த பாட்டிலில் நம்ம போடுறது தான் வந்து திரவ வடிவ உயிர் உரம். அது வந்து எவ்வளோ நாளுக்கு நம்ம வந்து சேமித்து வைக்கலாம், அதோட பாதுகாப்பாக சேமித்து வைக்கலான்றதுக்கு அதுக்கு ஒரு கெமிக்கல் இதில் ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணுறதால அதோட டூரேஷன் சொல்கிறோம்ல, அதாவது ஷெல்ஃப் லைஃப் சொல்கிறோம், இவ்வளோ நாளுக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக அதில் ஏதாவது ஒரு பொருளை ஆட் பண்ணி ரொம்ப நாள் பாதுகாப்பு பயன்படுத்தலாமா? ஏங்கய்யா, அந்த ஸ்ப்ரேயர் மூலம் பயன்படுத்தலாமா, மண்ணில் கலந்து கொள்ளலாமா? அதே மாதிரி தான் நம்ம எப்படி விதையில பண்ணுறோமோ இல்லை நாற்றுல கலக்கிறோமோ இல்லை மண்ணில் கலந்து அதை இடுறோமோ அதோட அளவு முறை வந்து வேறையாக இருக்கும். அது வந்து அதிக பாக்கெட் இருக்கும், இதில் வந்து கொஞ்சமாக எடுத்தாலே போதும்ன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றிங்க. அடுத்தும் கூட ஒரு நேயர் வந்திருக்காங்க. யார்? வணக்கம். அஞ்சிருக்கோம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? திருவாரூர் மாவட்டம் ஒஞ்சூர்ல இருந்து தங்கையும் பேசுறேன். நான் இந்த மண் வளமெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன். நான் வந்து இந்த தென்னம்பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தலையெல்லாம் வெட்டி போட்டு அதுல மேல அந்த மண்ணெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு அந்த தலையை உள்ளார போட்டு மேல மக்குன உரத்தை போட்டு தண்ணி விடுவேன். சில இது இந்த நுண்ணூட்டமெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, அங்கே டெப்பாவிலே சொல்லுவாங்க, வேளாண்மை துறையில சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நான் பயன்படுத்துவேன். எல்லாரும் கேட்கறாங்க. அங்கேயெல்லாம் இந்த இது மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, அங்கேயே சொல்றாங்க இந்த மருந்தை இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம நேரம் இல்லாம அங்கேருந்து வாங்கிட்டு வராங்க, அங்கே வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, இது எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னு. இப்பதான் எல்லா இடத்துலயும் எல்லாமே சொல்றாங்க. இது இப்படி பயன்படுத்தணும், இது இதோட கலக்கணும்னு எல்லாம் சொல்லிதான் தராங்க, எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்களே. நம்ம வீட்டுல கொண்டது மேல மாடியில் கொண்டு அப்படியே போட்டுரும், எல்லாம் தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அது மேல நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். எல்லாம் கொஞ்சம் விவசாயத்துல இருக்கும்போது எல்லாமே ஒரு விழிப்பா நல்லா கவனமா எல்லாமே செய்ய வேண்டியதான். சரிங்க, நீங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து நீங்க வந்து சொல்ற விஷயங்களை கேட்டு கரெக்டா அந்த இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, சரிங்க, நன்றி, நல்லது. நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர். வணக்கம்.
இன்றைக்கு உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில வந்து மழைநீர் சேகரிப்பு மற்றும் நுண்ணுயிர் உர வேளாண்மை இதை பத்தி நமக்கு நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மகாலட்சுமி அவங்க தான் பங்கேற்று நேயர்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நமக்கு நேரம் வந்து நிறைவடைய போகுது. இப்போ நிறைவா வந்து நீங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம்? இந்த நீர் மேலாண்மை மற்றும் நுண்ணுயிர் உர மேலாண்மை பத்தி வேற என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்களோ சொல்லுங்க. இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி நஞ்சில்லா விவசாயம் பண்ணுன்றதுக்கு நம்ம இந்த நுண்ணுயிர் உரங்களை சிறப்பாக பயன்படுத்தலாம். கண்கூடா பார்க்கும்போது ரசாயன உரங்கள் வந்து அதிகமான விளைச்சல் தந்தாலும் நம்மளோட உடல்நிலைக்கு நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த விதத்திலும் பாதிக்காத இந்த நுண்ணுயிர் உரங்கள் விவசாயிகளின் நண்பனை சொல்லலாம். அதை பயன்படுத்தி விவசாயிகள் வந்து இயற்கை வேளாண்மையை நன்றாக வளர்த்துக்கணும். சில பேர் சொல்லுவாங்க இயற்கை வேளாண்மை வந்து சொல்றாதாங்க மேடம் பார்க்குறோம், இதை வந்து வழிமுறையாக பயன்படுத்துறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஒருத்தரும் நம்ம உடலை வந்து இந்தந்த உணவு முறைகள் சாப்பிட்டு நம்ம நல்லா வளர்த்துக்கணும்னு எப்படி நினைக்கிறோமோ அதை மாதிரி நம்ம மண் நம்ம வளர்க்கும் தாவரங்களை அதை மாதிரி எந்த ஒரு ரசாயனம் இல்லாம இயற்கை வழி நுண்ணுயிர் உரங்களிடம் மூலம் இந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம். நம்ம வரக்கூடிய ஜெனரேஷன் வரக்கூடிய பிள்ளைகளையும் வந்து நோய் நொடி இல்லாத நல்ல ஒரு குழந்தைகளை வளர்க்கலாம். சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் தராத நுண்ணுயிர் உரங்களை பயன்படுத்துறது விவசாயிகள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு